தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்குது. இந்த இந்த அன்பு தான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலிருந்து ரோமர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நமக்கு சொல்றது. அப்படின்னா அன்புனால் நம்ம நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான புறமானம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற இந்த ஆவியின் கனி காணப்படும். நம்ம சுவாபத்தின்படி இந்த ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளே இது தேவன் ஏற்கனவே வைத்து விட்டால் நாம் அதன்படி வாழவும் அதை வெளிப்படுத்துவோம். அதற்காக முயற்சி, அதை பயிற்சியாலும் முயற்சியாலும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். இது ஏற்கனவே ஆவியானவர் நமக்கு கொடுத்தது.